சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நாம இப்ப செல்லப்பாவை கண்டுபிடிக்கிறத விட முக்கியமான வேலை இன்னொன்னு இருக்கு. இல்ல மேடம், செல்லப்பா தான் இந்த கேஸ்க்கு மெயின் விட்னஸ். அப்போ செல்லப்பாவை தேட தனி டீம் ஏற்பாடு பண்ணுங்க. ஆனா ராஜப்பா பண்றது ஆர்கன் திருடுன்னு கிளியரா தெரியுது. அதை எங்க வச்சு எப்படி பண்றாங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்ப ஓகே மேடம், நான் செல்லப்பாவை தேட தனி டீம் ரெடி பண்றேன். நம்ம டீம் அப்படியே இருக்கட்டும். சீக்கிரமா ராஜப்பாவை அரெஸ்ட் பண்ணிடலாம் மேடம். ஓகே சார். உன் பேர் என்ன? விளையாடாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போ விளையாடு. நான் விளையாட போக மாட்டேன். ஏன் போக மாட்ட? கேஎஸ் மாஸ்டர் இல்லையா, அதான் எனக்கு விளையாட பிடிக்கல. இனி நான் தான் புது பிடி மாஸ்டர். போய் விளையாடு. இல்ல, நான் போக மாட்டேன். இப்ப விளையாட போறியா இல்லையா? போன்னு சொல்றேன்ல. சார் தமிழுக்கு ஓடி விளையாட முடியாது, அதனாலதான் கேஎஸ் மாஸ்டர் இவளுக்கு செஸ் விளையாட சொல்லி கொடுத்தாரு. நீ என்ன இவளுக்கு வாயா? இவள கேட்ட நீ பதில் சொல்ற? இவ ஒருத்திக்கு மட்டும் ஸ்பெஷலா சொல்லி தர முடியாது. போ ஓடு. கேஎஸ் மாஸ்டர் எங்களை இப்படிலாம் மிரட்ட மாட்டாரு, கோவப்பட மாட்டாரு, அதுவும் இல்லாம என்ன ஓட சொல்ல மாட்டாரு. நீ விளையாடுனா நான் ஏன் உன் மேல கோவப்பட போறேன்? கேஎஸ் மாஸ்டர் ஓட சொல்லனா என்ன? நான் ஓட சொல்றேன், ஓடு. இப்போ நான் தான் பிடி மாஸ்டர், புரியுதா? இனி என் கிட்ட கேஎஸ் மாஸ்டர் பத்தி பேசவே கூடாது. இப்போ ஓட போறியா இல்லையா? தமிழுக்கு ஓடினா வீசிங் வந்துடும் சார். வீசிங்க? அதெல்லாம் ஒண்ணும் வராது. விளையாடினா எல்லாம் சரியாயிடும். ஓடு. நீயும் கூட சேர்ந்து ஓடு. இவ்வளவு கேள்வி கேட்டா நீ பதில் சொல்லிட்டு இருக்க, அதனால இவ கூட சேர்ந்து நீயும் ஓடு. ஓடுங்க. தமிழ பாத்துக்கோங்க. தமிழ் என்னாச்சு? தமிழ் என்னாச்சு? தமிழ் தள்ளிக்கோ. ஐயோ, என்னாச்சு தமிழ்? என்னாச்சு தமிழ்? ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்ல. இப்ப பரவாயில்லையா? எல்லாரும் கிளாஸ்க்கு போங்க, சத்தம் போடாம போங்க. தமிழ் வீட்டுக்கு கால் பண்ணி கொஞ்சம் விஷயத்த சொல்லி வர சொல்லுங்க. ஓகே டீச்சர், தமிழ் வீட்டுல பயந்துர போறாங்க, தமிழ் நல்லா இருக்கான்னு சொல்லி வர சொல்லுங்க. ஓகே மேடம், சொல்லிடுறேன். கலெக்டர் சுந்தரி மேடத்துக்கே கால் பண்ணி வர சொல்லுங்க. ஓகே மேடம். தமிழ், உனக்கு ஒன்னும் இல்ல, அங்க போய் உட்காரலாம் வா. சார், என்னையா சமையல்லாம் ஆச்சா? இதோ ரெடி ஆயிடுச்சு சார். சரியா, அது அங்க வச்சுட்டு வா. சரிங்க சார். சொல்லுங்க சார். யோ, காசி என்ன பேசினாரு, அந்த ஆட்டை பார்சல் பண்ணணுமா?
தாராளமா பண்ணிடலாம் சார். எப்போன்னு மட்டும் சொல்லுங்க. ஏதோ அவசரமா இன்னைக்கு நைட்டே அனுப்பணுமா? அதான் நைட்டு ஆம்புலன்ஸ் அனுப்புறதா காசி அண்ணனே சொல்லியிருக்காரு. சொதப்பிடாதயா. சரிங்க சார், பண்ணிடலாம். இத பாரு, இந்த வேலையை மட்டும் சிறப்பா முடிச்சிட்டோன்னு வையே, அண்ணன் நம்மள போன தடவை விட இந்த தடவை சிறப்பா கவனிப்பாரு. என்ன புரிஞ்சுதா? புரியுது சார். சார், ஆ? எந்த ஆடு சார்? அதாயா புதுசா வந்திருக்குதே செல்லாத்தா பாட்டி, அதுதான். அதுவா? யோ, ஏன் அதுக்கு என்ன? இல்ல சார், அது பேசுற பேச்சுக்கு. யோ, அறுக்க போற ஆட்டுக்கு வால் நீளமா இருக்கா வாய் நீளமா இருக்கான்லாம் பார்க்க கூடாது. பீஸ் நல்லா இருக்கான்னு மட்டும்தான் பார்க்கணும். புரியுதா? புரியுது சார். இங்க பாரு, வழக்கம் போல பால்ல மாத்திரை கலந்து கொடுத்துரு, மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார், பக்காவா வேலையை முடிச்சிருவேன். இங்க பாரியா, பாலை குடிச்சு மயங்கின உடனே உடம்புக்கு முடியலன்னு சொல்லி ஆம்புலன்ஸ்ல ஏத்தி நேரா திருச்சிக்கு கொண்டு போயிடணுமா அண்ணன் சொல்லியிருக்காரு. நல்லா ஸ்ட்ராங்கா போடியா, திருச்சி வரைக்கும் தாங்குற மாதிரி. அதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும் சார். சம்பவத்தை சிறப்பா செஞ்சு முடிச்சிடலாம். இங்க பாரியா, அது பலே கில்லாடி, இப்படி எப்படி சுத்திக்கிட்டே தான் இருக்கும். விஷயத்தை மோப்ப முடிச்சிட போது ஜாக்கிரதை. சார், அதெல்லாம் ஆட்ட மஞ்சள் தண்ணி ஊத்தி தலையாட்ட வச்சு சிறப்பா செஞ்சிருவேன் சார். கிளவி, இன்னைக்கு உன் கதை ரொம்ப சிறப்பா முடிய போகுது. பிள்ளைங்கள போய் கூட்டிட்டு வரணும். அதான் எத்தனை மணிக்கு போலான்னு ஒரே யோசனையா இருக்கு. ஏன் இதுல என்ன யோசனை உங்களுக்கு? இல்ல, முன்னாடியே போனா அந்த பிள்ளைங்களோட அம்மா அப்பா பாட்டி தாத்தான்னு யாராவது வருவாங்க. அவங்களோட பேசிக்கிட்டு அப்படியே பிள்ளைங்கள கூட்டிட்டு வருவேன். அதான் எப்ப போலான்னு ஒரே யோசனையா இருக்கு. அங்க போய் கதை பேச போறேன்னு சொல்லு. அவங்க பிள்ளைகளை பத்தி பேசும்போது அவங்க பண்ற சேட்டையெல்லாம் சொல்லி சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிக்கிற மாதிரி ஆயிடும். அங்க போனா மத்த கவலை எல்லாம் பறந்து போயிடுது. அதான் முன்னாடியே போய் உட்கார்ந்து பேசிட்டு வர்றது. அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நம்ம பிள்ளைங்க குறும்பே பண்ணாத மாதிரி இருக்கு. அது என்னவோ உண்மைதாங்க. கள்ளங்கபடம் இல்லாம பிள்ளைங்க சிரிக்கிறது பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வயசை மறந்து சிரிக்கவும் பேசவும் செய்யறோம். அது மட்டும் இல்லைங்க, அவங்களோட உட்கார்ந்து பேசினா சாப்பிடுற விஷயத்துல இருந்து ராக்கெட் விடுற விஷயம் வரைக்கும் சொல்லுதுங்க. அது மட்டுமா சொல்றாங்க? கடைக்கு போனா ஒரு பொருளை எடுத்தா கூட அது என்னைக்கு செஞ்சாங்க, அது என்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணணும்னு பார்த்து நமக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க.